ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு தலிகை பண்ணலாம். 2 நாளாக நான் வீடியோ போடலை. அப்பாவுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பிளட் டெஸ்ட் அதெல்லாம் எடுத்துட்டாச்சு, ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொதுவாகவே சின்ன விஷயம்னா கூட எங்கள் அப்பாவால் பேர் பண்ண முடியாது, ரொம்ப ஆகாத்தியமாக பண்ணிடுவா. ஸோ 2 நாளாக கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டுறா. 2வது எனக்குமே உடம்பு ரொம்ப முடியல, ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டுன்னு இருக்கேன், வீக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் 2 நாள் நான் ஒன்றுமே போடலை. பிகாஸ் எவ்ரி 2 minutes ஒன்ஸ் எழுந்து உட்கார வை படுக்க வை, எழுந்து உட்கார வை படுக்க வைன்னு அப்பாவோட வெயிட்டை தூக்கி 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 ரத்தம் கட்டி கிடக்கு உடம்பெல்லாம். ஸோ அதனால தயவுசெய்து இது நெகட்டிவ்னு நினச்சேன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோவை போயிடுங்க, தயவுசெய்து கெஞ்சி கேட்குறேன். ஸோ 2 நாள் வந்து நமக்கு சுச்சுவேஷன் ரொம்ப அப்பாவை பார்த்துட்டே இருக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இன்னைக்கு எப்படியாவது ஒரு வீடியோவை எடுத்துட்டு, எப்படியா இருந்தாலும் நாங்கள் 2 நாள் சாதம், தட் இஸ் ரசம் சாதம், அப்பளம் இப்படியே 2 நாள் சாப்பிட்டாச்சு. ஸோ இன்னைக்கு ஏதாவது ஒரு தலிகை பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் காய்கறிகள்லாம் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சிம்பிள் தலிகை பண்ணி காட்டுறேன் இன்னைக்கு. எனக்குமே ஒரு அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரலன்னா நான் இன்னும் ரொம்பவே டவுனாக போயிடுவேன். ஸோ எனக்கு நானே என்கரேஜ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு போடுறேன், நாளைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு உண்டான தலிகைக்கு நான் என்னென்ன எடுத்துட்டுருக்கேன்னு பார்த்தாக்கா, பருப்பை வந்து ஊற போட்டுருக்கேன். இது மேங்களூர் சவுத்தேக்காய், தொண்டைக்காய், தக்காளி இதெல்லாம் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்ன தலிகை அப்படின்ட்டு. ஸோ சிம்பிளாக ஒரு தலிகை பண்ணிவிடுவோம். அப்பாவுக்கு வந்து வேறு எதுவும் கொடுக்க முடியாது, சாதமே கொடுத்துடலாம். அவருக்கே இந்த ஆன்டிபயோட்டிக்னால வாய்க்கு ஒன்றும் பிடிக்க மாட்டேங்கிறது. நானுமே ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றதுனால கொஞ்சம் எல்லாருக்கும் சாத்துமது இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாத்துமதுக்கு பருப்பு, தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு, தக்காளி, கொத்தமல்லி சாத்துமதுக்கு வேக போட்டுனோம் இல்லையா, நான் பருப்பு ஜலத்தையும் பருப்பையும் தனியாக எடுத்துட்டேன். இந்த தக்காளி கொத்தமல்லியை வந்து பிளண்டரில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் கூட தொண்டையில் மாட்டினா பிடிக்கல, இப்போ ரொம்ப அசூசை பண்ணுறா. ஸோ அதனால் இதை நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த புதுசாக இந்த மிக்சியோட மூடி ஒழுங்காகவே மூட மாட்டேங்கிறது. எங்கே பார்த்தாலும் அடித்து எவ்வளோ தூரம் அடிச்சிருக்கு. கழுத விஷ்டி கை நிறையான்னு சொல்லுவா, அது மாதிரி இந்த ஓசி கிடச்ச மிக்சி இப்படி பிராணம்னு எடுக்கிறது. இதை அரைச்சுன்ட்டேன். சூடாக கூட இல்லை, தண்ணி கூட இல்லை. இந்த இதோட மிக்சியோட மூடி வந்து என்ன பண்ணாலுமே ஃபுல்லும் டைட்டாக மூட மாட்டேங்கிறது. ஏதோ ஒரு இடத்துல கேப் இருக்குது. அவ்வளவு குவாலிட்டி கம்மியாக இருக்குது இந்த ப்ரெஸ்டீஜோடது. முதல்ல இதை எடுத்து வச்சுட்டு வேறு தான் ஏதாவது பண்ணணும், இல்லைனா வேலையே கழுத்த இருக்கிறது ஆல்ரெடி. இதில் இது வேறு சங்கடம் பண்ணால் கஷ்டம். ஸோ அடுத்தாப்பில் ரசத்துக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது பிராணான்னு எடுத்து ஒரு வழியாக ரெடி ஆகிடுத்து. ஸோ நெய் வச்சுட்டுருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரெகுலர் ரசம் தான், இதை பெருசாக காமிக்கணும்னு இல்லை. கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தை தாளித்து கொட்டி எல்லாத்தையும் கலந்துட்டோன்னா நமக்கு ரசம் ரெடி ஆகிடும், பருப்பு ரசம். கொஞ்சம் பருப்பு ஜாஸ்தியாக குத்தின மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. பருப்பாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் தெம்புக்கு உள்ளே போட்டும், ரொம்ப தண்ணியாக எல்லாம் போக வேண்டாமேன்றதுக்கோசரம் தான் கொஞ்சம் பருப்பு கூட போட்டேன் ரசத்தில்.
ரசம் நல்லா நுரைச்சின்னு வர ஆரம்பிச்சுடுத்து. நம்ம இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அடுத்தாப்பில் நம்ம வந்து மேங்களூர் சௌத்தைக்காய், அதாவது மேங்களூர் குக்கும்பர் போட்டு நம்ம மோர் குழம்பு பண்ண போகிறோம். தயிர், உப்பு, மஞ்சப்பொடி எடுத்துட்டுருக்கேன். அரைச்சிக்கிறதுக்கு வந்து ஊற வச்சுருக்கிறது வந்து தனியாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் துவரம் பருப்பை தண்ணியில் நனைச்சிட்டுருக்கேன். தேங்காய், பச்சை மிளகா, அதுக்கப்புறமா ஜீரகம் இதெல்லாம் அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேங்களூர் சௌத்தைக்காயை கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கேன். ஸோ யூஸ்வலி எல்லோரும் கேட்குறேன் இல்லையா, மைக்ரோவேவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ இதை என்ன பண்ணிவிடுவேன், இந்த மைக்ரோவேவ் பவுலில் போட்டு நான் இப்போ மைக்ரோவேவில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் இதில் இது வெந்து எடுத்துக்கலாம். அடுத்தாப்பில் கொஞ்சமாக இந்த தயிரில் உப்பு, மஞ்சப்பொடியை போட்டு இதை கொஞ்சம் நம்ம நல்லாவே கட்டி இல்லாமல் இதை பீட் பண்ணி எடுத்து வச்சுட்டுலாம். அரைச்சதுக்கப்புறமா அரைச்சதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். அரைக்கிறதுக்கு வந்து தனியா, துவரம்பருப்பு, தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் 1 டீஸ்பூன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் தயிரை வந்து நல்லா அடித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, தனியா, துவரம்பருப்பை ஊற வச்சு அரைச்சது, இதை வந்து அதோட கலந்துடலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு குழம்பு ரெடியான மாதிரி தான். எல்லா ப்ரிப்ரேஷனும் முடிஞ்சுடுத்துன்னா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தாளிக்க வேண்டியதான் ஒரு கொதி விட்டு. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ஜலம் குத்தி இதோட ஆட் பண்ணிட்டுருவேன். ஸோ இப்போ காய் வெந்த கையோடு நம்ம எல்லாத்தையும் எப்படி ஒன்றா சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். நல்லா 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குத்திருக்கேன். அரைச்ச விழுத கலந்துண்டது தயிரில். அதுக்கப்புறமா மைக்ரோவேவில் பார்த்தேன்னாக்கா ஒருத்தரோட மைக்ரோவேவோட கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவாவா மைக்ரோவேவ் தகுந்தாப்பில் அந்த வேகிறத பார்த்து டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்கோ. நான் சொன்னேன் இல்லையா குரல் பாத்திரம்னு சொல்லிட்டு, இந்த குரல் பாத்திரங்கள் வந்து கிளாஸால் ஆனது. இதனால் 20 நிமிஷம் கூட வைப்பேன், ஒன்றுமே ஆகாது. அதோட குவாலிட்டி அந்த மாதிரி. ஸோ அதில் நான் வந்து இப்போ குக் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60 to 70% இது பண்ணி எடுத்துட்டேன் மைக்ரோவேவில். ஸோ அதை மைக்ரோவேவில் வச்சுட்டு இந்த வேலைகள் எல்லாம் பண்ணுற வேலைக்கு அது ரெடியாக எடுத்து பாருங்கள். டைம் எவ்வளோ சேவ் ஆகுது. ஸோ இப்படி நீங்கள் மைக்ரோவேவை யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோவேவ்லேயே குக் பண்ணணும் வேணான்னு பார்த்தா அப்படி கிடையாது. சுற்று வேலைகளுக்கெல்லாம் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணிட்டா வேலை சீக்கிரமாக முடியும். இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு, ஜீரகத்தை போட்டுக்கிறேன். பொரியட்டும். இப்போ நம்ம வேக வச்சதை இதோட சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மோரில் கலந்துட்ட அந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. நான் இப்போ தயிரில் கரைச்ச விழுதை வந்து இதோட சேர்த்துன்றேன். கொஞ்சம் அடுப்பை சின்னதாக வச்சுக்கலாம், ரொம்ப பதன்னு வேண்டாம். இந்த ஜலத்தையே இதில் கொஞ்சம் குத்தி, இல்லைன்னா ரொம்ப நீர்க்க போயிடும் மோர் குழம்பு. ஒரு கொதி வரட்டும். இந்த அரைச்ச விழுதோட வாசனைகள் எல்லாம் காயில் இறங்கணும்.
கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டோன்னா நமக்கு மேங்களூர் சௌத்தைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ அடுப்பு எப்பயுமே இந்த தயிர் கலந்த கையோடு சின்னதாக வச்சிடணும். ஸோ இந்த அளவுக்கு நுரைச்சி வரைச்ச நம்ம மோர் குழம்பு ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா திரியாக போக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சி, அவ்வளோதான். நல்ல வாசனையாக இருக்குது மோர் குழம்பு. எப்படியா இருந்தாலும் பெங்களூரில் மோர் புளிக்க போகிறது கிடையாது. ஸோ இப்படி தான் இருக்கும் தயிர். மேங்களூர் சௌத்தைக்காய் மோர் குழம்பு ரெடி. இந்த ஊரில் வந்து மேங்களூர் சௌத்தைக்காய் பேர் என்ன, மஜ்ஜிகை உள்ளின்னு சொல்லுவாள். ஸோ நமக்கு அது ரெடி ஆகிடுத்து. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கிறேன். வத்த மிளகா போட்டுருக்கேன். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டுருக்கேன். அதே போல் கொப்பரை, இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்துன்ட்டு இதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துன்ட்டு அதுக்கப்புறமா தொண்டைக்காய்க்கு தாளிச்சிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த அரைச்ச பொடியே இதுக்கு மேலே சேர்க்க வேண்டிதான். செவக்க வறுத்துட்டு காமிக்கிறேன். ஸோ வறுத்ததை மிக்சியில் போட்டு ஆறின்னு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பை தாளிச்சுன்றலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த தொண்டைக்காலாம் அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுருக்கேன். எப்பயுமே காய்கறிகளுக்கு வந்து இந்த தாளிக்கிறதுல வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாராளமாக இருக்குச்சு, சாப்பிட்றச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டு, கிறிஸ்பினஸ் இதெல்லாமே கொடுக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் செவந்துடுத்து. இப்போ காய போட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு போடலாம். இது 2 நிமிஷம் வதங்குற வேலைக்கு நம்ம வறுத்து வச்சது வந்து ஆறி இருக்கும், அதை நம்ம பொடி பண்ணின்னு வந்துடலாம். அப்பா கூப்பிட்டா அந்த பக்கம் போயிட்டேன். கொஞ்சம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிட்டு நான் இப்போ வந்து பொடி போட்டதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த அரைச்சதை வந்து இதோட சேர்த்துட்டுடலாம். 2 நிமிஷம் கூட விட மாட்டேங்கிறா, வாய் ஓயாமல் மலா 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 மலான்றா. கிட்டக்க போடா, என்ன வேணும்னா ஒன்றும் இல்லைன்றா. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம காயை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா தொண்டைக்காய் காய் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பார்த்தேன்னாக்கா பெருங்காயம் போட மறந்துட்டேன். இதோட நான் பெருங்காயம் இப்போ கொஞ்சம் போட்டேன். உப்பும் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் நல்லா குக்காக எடுத்து இதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தொண்டைக்காய் பொடி போட்ட காய் நமக்கு ரெடி ஆகிடுது.
ஸோ இன்றைக்கு உண்டான தள்ளிகை பார்த்தியால் அப்படின்னாக்கா சுட சுட ரெடியாக எடுத்து சாதம் இப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பருப்பு ரசம், சவுத்தைக்காய், மேங்களூர் சவுத்தைக்காய் போட்டு மஜ்ஜிகை ಹುಳಿ, அதாவது மேங்களூர் சவுத்தைக்காய் மோர் குழம்பு, அதுக்கப்புறமா தொண்டைக்காய் பொடி போட்டு காய். இது என்ன மூடி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பச்சை பயிறு, தோசை அரிசி, வெந்தயம், 4 உளுந்து இதெல்லாம் ஊற போட்டு காத்தாலையே ஊற வச்சுட்டேன். ஒரு 3 மணி 4 மணிக்கு அரைச்சிட்டோன்னா நம்ம இமீடியட்டாகவே தோசை வாக்கலாம். ஸோ அதுக்கோசரம். அதுக்கப்புறமா தயிர். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.